பைக்ஸ் வந்து எனக்கு எவ்ரி 2 இயர்ஸ் நான் ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது ரீசன் என்னன்னா அது எனக்கு ஒரு கிரேஸு. அதுக்கு பணம்னா எப்படி லோன் வாங்கி தான் போடுவேன். ஏன்டா கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் காசு கிடையாது. லோன் போடுவேன். அந்த லோன் முடிஞ்சானா அடுத்த பைக் 13 பைக் வந்து வச்சிருந்தீங்களா வச்சிருக்கீங்களா? இல்லை சார், டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்த பைக் போயிடுவேன். ஓ அப்படி 13 பைக் மாத்திட்டீங்க? 13 பைக் மாற்றிட்டாங்க. புதுசாக ஏதாவது ஒன்று வருதா, அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ரோபோ வேக்யூமு, அப்புறம் ஒன் பார்ட் குக்கிங்னு ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணுறது, மற்ற இதெல்லாம் எவ்வளோ ஒர்த்து வரும்? எல்லாம் சேர்த்தா ஒரு 6 காரையும் சேர்த்தோன்னா இட் வில் பி அரௌண்ட் 25 lakhs வரும் சார். இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்டேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அதாவது ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு ஏசி இருக்கலாம், புதுசாக ஒரு மாடல் வந்திருக்குன்னு அடுத்த மாடல் போகிறீங்க இல்லையா? அப்படி அப்டேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? அப்டேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக 60,000 to 70,000 ஒரு வருஷமும் அப்டேஷனுக்காக மட்டும். ஆமாம் சார். பொருள் நல்லா இருக்கும், ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்காக வாங்குவீங்க? ஆமாம் சார். ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கத்தில் வந்து அட்டையருக்கு மட்டுமே ஒரு அட்டையர் ஜுவல்லரி இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள், இன்னொரு பக்கத்தில் அப்டேஷனுக்காக மட்டுமே 60,000 வரைக்கும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அது மாதிரி இன்னொருத்தர் நம்ம சுகவாசி, தூங்குறதுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துரு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்கெல்லாம் சொல்லுவது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதாவது அவர் சொன்ன மாதிரி செல்ஃப் இம்ப்ரெஸ்டுன்னு சொன்னார் இல்லையா, எல்லாமே செல்ஃப் ஓரியன்டாக இருக்குது. தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுறவர்கள். ஏன்னா அவர் சொல்லும் போது என் பொண்டாட்டி வந்து சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, நீ வாழ்கிற, அது வேணால் அவர் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம். அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி, அவருடைய தூக்கத்துக்கு பின்னாடி அவங்களோட தூக்கம் எத்தனையோ நாள் கெட்டு போயிருக்கு இல்லையா, அது அவருக்கு தெரியவே இல்லை. அதுதான் நான் யோசித்தேன். ஏன்னா என்னம்மா கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்கம்மா? இல்லை, நான் சொல்கிறேன், ஏன்னா அனுபவிக்கிறேன் சார், நானும் ஒரு ஒய்ஃப்ன்றதுனால சொல்கிறேன். இல்லை, பக்கத்து வீட்டில் கூட இருந்து பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறியம்மா. அவர் தூக்கம் எவ்வளோ கெட்டு போயிருக்குன்னு எனக்கு இந்த மாதிரி இவங்க தெரியுமா எப்படி பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அவர் அவ்வளோ சுகவாசியாக தூங்கும் போது யாருடைய சுகமோ கெட்டு போயிருக்கும்ல. கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை சார், நானும் கார்பரேட்டில் வேலை செய்கிறேன். நாள் பூரா சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு சமையலும் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக 9 மணிக்கு தூக்கம் தானாக வரும். அதுக்கு எந்த சேரோ, எந்த பெட்டோ, எந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோ தேவையே இல்லை. ஸோ உடல் என்னைக்கு சோர்வடையுதோ ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தன்னால் வரும். அது அப்புறம் பார்த்தா சோம்பேறி மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போ நான் அப்படி சொல்லலை சார். அப்படின்னா உடம்பு சோர்வாச்சு அதான் தூக்கம் வரும். உனக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி கேட்குறேன்னா இப்போ சோம்பேறின்னு சொல்ல மாதிரிலாம் எடுத்துல. அப்படி சொல்லலை சார், அவர் தூக்கத்தை பற்றியே ரொம்ப சொன்னார்ல, அதனால சொல்கிறேன். தூக்கம் என்னைக்கு வரும்னா நம்ம உடல் சோர்வடைஞ்சா மட்டும்தான் வரும். இல்லை மேடம், தூக்கம் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் ஹாப்பியாக தூங்கணுன்றது என்னுடைய ஆசை. இதை நான் நல்லா தூங்குறதுனால நிறைய பேர் தூக்கம் கெட்டு போகுதுன்றதெல்லாம் வந்து உங்களுடைய மன பிராந்தி. இல்ல சார், ரெண்டு பிள்ளைங்களுக்கு நடுவுல போய் தூங்கி பாருங்க சார், அது கால் மேல போட்டு தூங்கும் போது கொஞ்சம் தள்ளி படுப்பாந்துங்க. அப்பா கொரட்டை விட்டுனே இருக்கிற, நீ அங்கே கூட படுக்காதப்பாந்துங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் அதுங்க பக்கத்தில் போய் நீங்கன்னா படுத்தேனாப்பா டர்ரு புர்ருன்னு கொரட்டை விட்ற, நடுவில் வந்து வேற மாதிரிலாம் சத்தம் வருதுப்பா, நீ தயவுசரி எங்கள் கூட படுக்காத அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்காங்க. நான் டிமோட்டிவ்ல தான் தனிமையே விரும்ப ஆரம்பிச்சேன். நான் கூட இவர் சுகவாசி நினைச்சேன். வீட்டில் இருக்க ஓடு ஓடு அப்படின்னு துரத்தி தான் நீங்க போய் தூங்கி இருக்கீங்க. அப்போ வந்து நீங்க அந்த சுகவாசின்னு சொல்லக்கூடாது. நான் தனியாக தூங்கும் போது நிறைய பேருக்கு சுகம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, நான் தனியாக தூங்கும் போது என் பொண்ணுங்களா அப்பா நிம்மதியாக மேலே போயிட்டாரு, நம்ம ஃப்ரீயாக தூங்கலாம்.